இங்க ஒரு நர்ஸ் ஒரு பேஷண்ட பாக்குறாங்க. திடீர்னு பார்த்தா அந்த பேஷண்ட் கையில இருக்கிற ஆக்ஸோமீட்டர் கழண்டு போயிருக்கு. இத பார்த்து அவங்க ஷாக் ஆகி மறுபடியும் போய் அந்த பையனோட கையில ஆக்ஸோமீட்டர் போடுறாங்க. அது மட்டும் இல்லாம அவனோட கையில ரொம்ப சில்லுனானனால சீக்கிரமா அவனுக்கு சிபிஆர் கொடுக்கணும்ன்றதுக்காக வேக வேகமா கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த பையனை அட்டென்ட் பண்ண டாக்டர் கிட்ட நேரா வந்து இந்த விஷயத்த சொல்றாங்க. திடீர்னு யோசிச்சு பார்த்தா அந்த டாக்டருக்கு பயங்கரமான ஷாக்கா இருக்கிறது மட்டும் இல்லாம அவர் பண்ண தப்பு அவராலேயே மன்னிக்க முடியாத அளவுக்கு இருந்தனால ரொம்பவுமே ஃபீல் பண்ணிட்டே வராரு. அங்க வந்து பார்த்தா எல்லாருமே சேர்ந்து அந்த பையனை காப்பாத்திட்டு இருக்காங்க. இந்த டாக்டரும் நல்லா யோசிச்சு பார்க்கும்போது அந்த பையன் வந்து அட்மிட் ஆகும்போது நல்லா தான் இருந்தான். அவனுக்கு ரொம்ப அடியெல்லாம் படாதனால அவனுக்கு பேசிக்கான ட்ரீட்மெண்ட் மட்டும் கொடுத்துட்டு அடி அதிகமா இருந்த பேஷண்ட் போய் அவங்க ஆபரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எவ்வளவு ட்ரை பண்ணியும் அந்த பையனை காப்பாற்றவே முடியல. அது மட்டும் இல்லாம அந்த பையனும் இறந்துடுறான். இந்த விஷயம் தெரிஞ்சு இந்த பையனோட அம்மாவும் ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. இவங்க கவுன்சில்ல பெரிய ஆள் வேற. அதனால என்னோட பையனை எப்படி நீங்க கேர்லெஸ்ஸா விட்டீங்க அப்படின்ற மாதிரி பயங்கரமா கேள்வி கேட்டுட்டே இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்க ஹாஸ்பிட்டல் மேல நான் கேஸ் போட்டு என்னென்ன பண்றேன் பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்றது மட்டும் இல்லாம பயங்கரமா எல்லாரையும் திட்டிட்டு இருக்காங்க. இந்த சமயத்துல இந்த மாதிரி இந்த லேடி வேற பயங்கரமா பேசிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல இந்த ஹாஸ்பிட்டலோட டைரக்டரும் வராரு. பையனுக்கு முதலுதவில இருந்து எல்லாமே நாங்க கொடுத்துருக்கோம், தயவு செஞ்சு நீங்க தப்பாலாம் பேசாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்றது மட்டும் இல்லாம உங்க பையனுக்கு கார் ஆக்சிடென்ட் ஆகும்போது அந்த கார்ல உங்க பையனுக்காக 2 செக்ரட்டரி இருந்தாங்க. அவங்களும் கவர்மெண்ட் அபிஷியல்ஸ் தான். ஆனா உங்க பையனை காட்டிலும் அவங்க 2 பேருக்குமே பயங்கரமான அடி இருந்தது. இதனால யாருக்கு ஃபர்ஸ்ட் ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும் நீங்களே சொல்லுங்க. உங்க பையன் வந்தாங்க, ஆனா உங்க பையன் நல்லாவே இருந்தாரு. உங்க பையன் உங்களுக்கு கால் பண்ணி நான் நல்லா இருக்கமா அப்படின்றதையும் சொன்னாரு. அது மட்டும் இல்லாம அவருக்கு எந்த விதமான அடியும் இல்ல, நாங்க அவர்கிட்ட கேட்கும் போது எந்த வலியும் இல்ல அப்படின்ற மாதிரி தான் சொன்னாரு. இப்படி இருக்கிற பட்சத்துல நீங்களே டாக்டர் இருந்தீங்கன்னா யாருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுப்பீங்க சொல்லுங்க அப்படின்ற மாதிரி அவர் கேட்க இந்த லேடியால எதுவுமே பேச முடியாத நிலைமையில இருக்காங்க. நீங்க சும்மா ஹாஸ்பிட்டல்ஸ் மேலயும் டாக்டர் மேலயும் வந்து பழி போட்டுட்டு இருக்காதீங்க. வேணும்னா இந்த விஷயத்தை நீங்க கோர்ட்ல கேஸ் போடுங்க, நாங்களும் இதுக்கான ஈக்குவல் எவிடன்ஸை கோர்ட்ல சப்மிட் பண்றோம் அப்படின்ற மாதிரி சொல்ல வேற வழி இல்லாதனால இந்த லேடியும் தன்னோட பையனோட டெட் பாடி எடுத்துட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க.